ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஹெல்தியான அதே சமயம் டேஸ்டியான பாகக்காய் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாகக்காய்னாலே சில பேருக்கு பிடிக்காது, என் குழந்தைங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஏன்னா இதுல கசப்புத்தன்மை இருக்கிறதுனால. பட் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இதுல துளி கூட கசப்பே இருக்காது. ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ உங்க குழந்தைங்களுமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்தியானது கூட. சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம். தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாவக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில போட்டு நல்லா தொடச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பாவக்காவை எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். அதுக்குலாம் இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாவக்காய் வதக்கி செய்கிறப்போ அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாகும். அடுத்து நம்ம புளி எல்லாமே சேர்த்து குழம்பு செய்கிறப்போ சுத்தமாகவே கசப்பு இருக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்க லைட்டா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருது. ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வதக்கி செய்யறப்போ கசப்பும் இருக்காது, டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாகக்காய் பொரியல் செய்யும் போது கூட எண்ணெயிலேயே வதக்கி செய்யுங்க. அதில் தண்ணி தெளித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கசப்பாக தான் இருக்கும். ஸோ தண்ணியே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே வதக்கி செய்கிறப்போ அந்த கசப்பு தன்மை இருக்காது. நீங்கள் பொரியல் செய்கிறப்போ எப்போவுமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம குழம்பு செய்யலாம். அதுக்கு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வெந்தயம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதோட அளவை கூட்டியோ குறைச்சோ எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டோம். பாருங்க ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா சேர்த்து வதக்குறப்போ அடுப்போட ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மசாலாவோட கலர் டக்குன்னு மாறிடும். இப்போ அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அதாவது அதுல இருந்து தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி லைட்டா மேல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுல புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம அடுத்ததா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போறோம். இப்போ
இப்போ இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதோட ஒரு 5-6 துண்டு தேங்காய், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போல சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்போ நீங்க மிளகாய் தூள் வந்து அங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா இந்த மசாலா வறுக்கிறப்போ மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஓரளவு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம். வந்து பாருங்க, இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சு வந்துருச்சு. பருப்புமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே நேரத்துல இந்த குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த பாகக்காவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பாகக்காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்க போறோம். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் சேர்த்திருக்கோம். ஸோ அதுலயே ஒரு கால்வாசி வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புல சேர்த்து கொதிக்கிறப்போ நல்லாவே வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கு. ஸோ நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்போட கன்சிஸ்டன்சியை. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்க போறோம். ஸோ இதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கும். அதாவது உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, லைட்டாக கசப்பு சுத்தமாக இருக்காது. ஸோ எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளித்தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறப்போ அந்த பாகக்கோட கசப்பு சுத்தமாகவே இருக்காது. பாருங்க, ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பச்சை கருவேப்பிலை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாகக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.